தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். விருட்சகம் விவேகத்துக்கு உள்ளது. தடைகளை தகர்த்தெறிவது, தடைகளை உற்று பார்க்காதவர், எந்த தொழிலும் தயக்கம் இல்லாத தகை சான்றவர், எதையும் எதிர்கொள்ளும் திறன் படைத்தவர், குறிக்கோள் படைத்தவர், வீரமிக்கவர், விவேகமிக்கவர், இலக்கியத்துக்கு உரியவர், சாதனைக்கு உரியவர், ஆராய்ச்சி அறிவாளர், கொஞ்சம் மருத்துவத்துக்கு உரியவர், கொஞ்சம் மனத்துக்கு கஷ்டத்துக்கு உரியவர். பணப்பிரச்சனை வருதோ இல்லையோ, மனப்பிரச்சனை அவருக்கு வந்தியா கண்டிப்பா அவர் வாழ்க்கையில விருச்சகத்துல இருக்கவங்க ஒரு முறையாவது ஒரு சின்ன கத்தி ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும். விருச்சக ராசிக்காரவங்க கண்டிப்பா, விருச்சக லக்னம் விருச்சகக்காரவங்க மருத்துவத்தினால கண்டிப்பாக கைப்பட்டுத்தான் ஆகணும். முரண்பாடு, பிடிவாதம், அகங்காரம் என்ன வேணாலும் செய். விருச்சகம் தேல் இல்லை, டக்குன்னு கொட்டும்ல, தேல் இல்லையா டக்குன்னு கொட்டிடும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் விருச்சகம். ஆக கரிச்சகத்துக்கு 1ஆம் இடத்தை உங்க ராசி 5ஆம் இடம் 5ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 9 பார்வை. அப்ப 5, 7, 9 உங்க ராசியவே 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப படிப்பு, குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, இவ்வளவு நாள விளையாட்டுல தோல்வி, இப்ப வெற்றி. இவ்வளவு நாள வெளிநாடு போகல, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குட்டி நாடு போகல, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறேன். முதல்ல படிக்கல பையன், இப்ப ஏதோ மார்க் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க. 10, 25 மார்க் 30 மார்க் எடுத்தான், இப்ப ஒரு 50, 60 மார்க் எடுக்கிறான். அதுதான் விருச்சகத்தை 5ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. பரவாயில்ல, வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அவங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டும். 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. 5ஆம் இடம் குழந்தையை, 9 தகப்பனா. சரி, பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைப்போம். நம்ம கையில தான் ஒண்ணும் இல்லை. நம்ம பேரனுக்கு பிள்ளைகளுக்கு, பேரம்பிள்ளைங்க எல்லாத்துக்குமா, நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம வயிற்றுல பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, ஏதாவது சேர்த்து வைப்போம். அப்படி சேர்த்து வைக்கிறோம். அதுதான் 1ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வை மிக மிக சிறப்பு. வெளிநாடு, விவசாயம், ஆசிரியர், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, தொழில், கைத்தொழிலிருந்து மிகப்பெரிய தொழில் வரைக்கும், என்ன சொல்றதே தெரியும். கைத்தொழில் இருந்து மிகப்பெரிய தொழில், ஜவுளி, விவசாயம், கடல் கடந்து போறது, அரசியல், சாசனம் எழுதுவது, எல்லாம் பின்னி பின்னி பிழைப்பது, எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கிறது. நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையும், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அனைத்து துறையும் உங்களுக்கு. திருமணமானாலும் சரி, குழந்தை பாக்கியம்னாலும் சரி, இவ்வளவு நாள் ஆகட்டும், இனிமேல் அது கண்டிப்பா ஆகும். இனிமேல் அது ஆகணும், வேற வழியே. அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிக சிறப்பான ஆண்டாக அமையும். கண்டிப்பாக மிக சிறப்பான ஆண்டு. நான் சொல்ல, மேற்கொண்ட தொழில் மட்டும் கரெக்டா செய்யும். மேற்கொண்ட தொழில் மட்டும் சிறப்பா செஞ்சுட்டு வந்தா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அபிரிதமான ஆண்டாக அமையும் என்பதுல மாற்றுக்கிறது. ஏன்னா உங்களுடைய விருச்சகத்துக்கு ராசிநாதன் நல்லா இருக்காரு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சமாசத்துல சனி இருக்காரு. அதனால இருந்தா நான் ஒன்னும் பயப்படல, எல்லா லைன் கிளியர். உங்க டைரக்டாவே பாக்குறாருல குரு. அப்ப விருச்சகத்தை டைரக்டா பார்க்கும்போது அதனுடைய தாக்கங்கள் குறையும். மேற்கொண்ட தொழிலை செய்யுங்க. கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு முறை கண்டிப்பாக வடக்கு முகம் உள்ள அம்மன் வழிபாடு. ஜலராசி திருவானைக்கோவில் சென்று வாருங்கள். சென்னையில் காளிகாம்பாள் போங்க. அம்பாள் கூடுமானவரை முருகன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. முருகன் வழிபாடு, அம்பாள் பண்ணுங்க. சிறப்பாக உங்க வாழ்க்கை இந்த குரு பயிற்சியில உச்சத்தை தொடும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.